வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். சூரியன் டைம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் சூரியன் டைம் பாருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து சூரியன் டைம் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போட போகிற புது புது வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் கிடைச்சிட்டே இருக்கும். இப்போ இது கொடுத்து பார்க்க போகிறோம். நான் உயர்கல்வி வழிகாட்டியை பற்றி ஒரு அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இப்போ 12ஆம் வகுப்பு முடிச்ச மாணவர்களுக்கான ஒரு சிறிய விழிப்புணர்வு தகவல் தான். நீங்கள் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் சைடில் வந்து உயர்கல்வி வழிகாட்டி வந்து சொல்லுவாங்க. அதில் மாணவர்கள் வந்து +2 முடிச்ச மாணவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, மாணர்கேணின்னு ஒரு ஆப் வந்து தமிழக அரசே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. மாணர்கேணி ஆப்பில் வந்து பார்த்துக்கலாம். இல்லாட்டி காலேஜ் டூனியான்னு ஒரு ஆப் இருக்கும். அதிலே வந்து ஸ்டேட்டில் ஸ்டேட்டில் இருக்கிற எல்லா காலேஜஸும் டீட்டெயில்ஸ் அதிலே கிடைக்கும். அது மட்டும் இல்லாது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நேஷனல் லெவலில் தெரிஞ்சுக்கிறதா இருந்தாலும் காலேஜ் டூனியா ஆப்லேயே தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அ கவர்மெண்ட் சைடில் க அப்ளை பண்ணுறதுனா கவுன்சிலிங் எல்லாம் அப்ளை பண்ணுங்க. கவர்மெண்ட் சைடில இல்ல அப்படின்னா, ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருந்தா, ஸ்போர்ட்ஸ் கோட்டால நல்லா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது அப்படின்னா வந்து, நீங்க ஸ்போர்ட்ஸ் கோட்டால இருந்தீங்கன்னா, ஸ்போர்ட்ஸ் கோட்டால கூட அப்ளை பண்ணலாம். அது மட்டும் இல்லாது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அ அடிஷனல் சப்போர்ட்ட வந்து பிரைவேட்ல கிடைக்கணும்னா வந்து பார்த்தீங்கன்னா, அகரம் ஃபவுண்டேஷன்லாம் இருக்கு. அதுலலாம் கூட நீங்க சப்போர்ட் கேட்கலாம். அ +2 முடிச்ச மாணவர்கள் வந்து நீட், ஜேஇஇ மெயின்ஸ் எழுதியிருக்கவங்க அது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஸ்கோருக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாத லா காலேஜ் படிக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து 5 இயர் இன்டெகிரேட்டட் கோர்ஸ் படிங்க. அதையும் நீங்க வந்து +2 முடிச்சதுக்கப்புறம் ஒரு டிகிரி படிச்சுட்டு, அ அதுக்கப்புறம் லா காலேஜுக்கு போலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, உங்களுக்கு 1 இயர் வந்து லாஸ் ஆகும். அதேபோல எஜுகேஷன் ஃபீல்டு எடுத்துக்கிட்டீங்கனாலும், இன்ஜினியரிங் படிச்சுட்டு, பிஇ படிச்சுட்டு, இல்ல பிடெக் படிச்சுட்டு போயிட்டு பிஎட் படிச்சீங்கன்னா, உங்களுக்கு 1 இயர் லாஸ் ஆகும். அந்த மாரி இல்லாம வந்து இன்டகிரேட்டட் கோர்ஸ் படிங்க. அ அதில இன்டகிரேட்டட் கோர்ஸ் படிக்கும்போது உங்களுக்கு 1 இயர் சேவ் ஆகும். இப்போ லா காலேஜ் எடுத்தீங்கன்னா, பிஏ பிஏ பிஎல்ன்னு சொல்லுவாங்க. இல்ல பிஎஸ்சி பிஎல்ன்னு சொல்லுவாங்க. அது மாரி இல்லாத இன்டகிரேட்டட் கோர்ஸ் 5 இயர் கோர்ஸ் இன்டகிரேட்டட் கோர்ஸே இருக்கும். +2 முடிச்ச மாணவருக்கு. அது போய் படிங்க. அப்படி இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா, இதில எஜுகேஷன் ஃபீல்டு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அ பிஏ, பிஎட்ன்னு இருக்கும். இல்ல பிஎஸ்சி பிஎட்ன்னு இருக்கும். அது மாரி கோர்ஸஸ் எடுத்து படிங்க. அது இன்ஜினியரிங் படிச்சுட்டு, அதுக்கு பிடெக் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்தீங்கன்னா, உங்களுக்கு 1 இயர் கண்டிப்பா லாஸ் ஆகும். அது மட்டும் இல்லாது பார்த்தீங்கன்னா, கேட்டரிங் ஃபீல்டெல்லாம் இருக்கு. கேட்டரிங் ஃபீல்டுல போய் படிங்க. அதேபோல வந்து உங்களுக்கு மெரைனு, டெக்ஸ்டைல்ஸு அந்த மாரி ஃபீல்டு இருக்கு. படிச்சு முடிச்சவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி இல்ல யுபிஎஸ்சி எக்ஸாம்லாம் எழுதலாம். அதில வந்து சபார்டினேட் சர்வீசஸ் எல்லாம் இருக்கு. இன்ஜினியரிங் படிச்ச மாணவர்களுக்கு. அதெல்லாம் வந்து எழுதலாம். அப்படின்னா வந்து வெளிநாட்ல படிக்கிறதுன்னா டஃப்ல ஐஎல்டிஎஸ் எக்ஸாம்லாம் கிளியர் பண்ணுங்க. இன்ஜினியரிங் படிச்ச மாணவர்களுக்கு ஜிஆர்இ இருக்கு. அது இல்லாத வந்து பார்த்தீங்கன்னா, ஐஏஎஸ் இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் எழுதலாம். கேட் எக்ஸாம்ஸ்லாம் இருக்கு. அதெல்லாம் எழுதலாம். அது மட்டும் இல்லாத பிஜி படிக்கிறவங்க வந்து டான்செட் எக்ஸாம் எழுதுங்க மறக்காம. பிஜி படிக்கிறதுக்கு உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும். எம்பிஏ, எம்சிஏ படிக்கிறவங்களுக்கு. இல்ல கேட் எக்ஸாம், ஜிமேட் எக்ஸாம்லாம் இருந்ததுன்னா, அதெல்லாம் எழுதி பாருங்க. அது மட்டும் இல்லாது பார்த்தீங்கன்னா, இன்ஜினியரிங் இல்லாத அக்ரி ஃபீல்டும் இருக்கு. அக்ரிகல்ச்சர்ல படிக்கணும்னு நினைக்கிறவங்க, அக்ரிகல்ச்சர் கூட விண்ணப்பிங்க. அ லா காலேஜ் படிக்கிறவங்க பிஃபார்ம், எம்ஃபார்ம் படிங்க. அ அது மட்டும் இல்லாது பார்த்தீங்கன்னா, நர்சிங் கோர்சஸ் கூட பிஜிக்குலாம் வாய்ப்பு இருக்கு. காலேஜ் படிக்கும்போதே பிரின்சிபலே வந்து பிஜி வாய்ப்பெல்லாம் ஏற்படுத்தி குடுப்பாங்க. இத பத்தி ஒரு சிறிய ரிவ்யூ பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு வீடியோ போட்டோம். தொடர்ந்து